பிள்ளைகளுடன் கோர்ட்டில் என்ட்ரி கொடுக்கும் சங்கீதா. தளபதி விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சங்கீதா தாக்கல் செய்த மனுதான் கடந்த சில மாதங்களில் பெரிய பேசு பொருளான விஷயம். மனுவை தாண்டி அவர் தனது கணவர் மீது வைத்த சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுதான் பலருக்கும் பேரதிர்ச்சி. தளபதி விஜயை திருமணம் செய்து 2 குழந்தைகளை பெற்று 20 வருடங்களுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்த சங்கீதா திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியேற முடிவெடுத்திருக்கிறார். இதை பெரிய பிரச்சனையாக்காமல் டீசென்டாக பிரிந்து விடலாம் என அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளையும் விஜய் தட்டி கழித்ததாக கூறப்படுகிறது. இனிமேல் இது சரிப்பட்டு வராது என்று நீதிமன்றத்திற்கு சென்ற சங்கீதா விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார். முக்கியமாக நடிகையுடன் அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் இந்த விஷயம் இன்னும் டிராவல் ஆவதற்கான எரிபொருளாக இருக்கிறது. அதுவும் சங்கீதா முதல் மனு தாக்கல் செய்த பிறகு வீட்டுக்குள் அனுமதிக்க விஜய் மறுப்பதாகவும் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதை பார்த்தும் மேலும் ஒரு அதிர்ச்சி. இத்தனை வருடங்கள் உடன் இருந்தவரையே வீட்டுக்குள்ளே விட மறுக்கிறாரே, இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கானது ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. கோர்ட்டில் விஜய் நேரில் ஆஜராவாரா இல்லை வீடியோ காலில் ஆஜராவாரா என்பது தெரியவில்லை. சங்கீதா தனது பிள்ளைகளுடன் கோர்ட்டில் என்ட்ரி கொடுப்பார் என கூறப்பட்டது. மகள் அப்பாவிடம் நேரில் பேசி பிரச்சனையை முடிக்க வைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம். மகள் மீது அதிக பாசம் கொண்டவர் தளபதி விஜய். இதனால் விஜய் மனமாற வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது. விஜயின் மகள் திவ்யா சாஷா பாதி பள்ளி படிப்பை சென்னையில் படித்தார், மீதி படிப்பை லண்டனில் படித்தார். இந்த பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கூட விஜய் கலந்து கொள்ளவில்லை. 2021ஆம் ஆண்டு முதலாகவே விஜயும் அவருடைய குடும்பத்தாரும் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கீதா பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது 20ஆம் தேதி விசாரணையை முடித்துவிட்டு 21ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அப்பொழுது விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை காட்டுவார் என்றும் பனையூருக்கும் நீலாங்கரைக்கும் நெருக்கமான வட்டாரம் சொல்கிறது. 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. அதற்கு முன்னதாக விஜய் பற்றி மேலும் ஒரு குண்டை தூக்கி போடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.